الحمدلله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ورب زدني علما وارزقني فهما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகிறது. அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய கல்புல் குர்ஆன் என்று கூறப்படக்கூடிய இந்த திருக்குர்ஆனின் இதய பகுதியான யாசின் சூராவினுடைய ஒரு பகுதியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சென்ற வாரங்கள் கூறப்பட்ட விஷயத்திலே அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்டு அந்த குஃபார்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த குஃபார்கள், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், நீங்கள் மறுமை வரும், வேதனை வரும் என்றெல்லாம் கூறுகிறீர்களே, அப்படி என்றால் அது எப்போது வரும்? மத்தாஹாதல் வாகின் துன்சாரி, நீங்கள் இப்படியெல்லாம் வரும் வரும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள், அது எப்போது வரும் என்பதை உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுக்கு கூறுங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் சவாலிட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல விஷயங்களை இங்கே குறிப்பிட்டான். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த சூர் ஊதப்படும். மேலும் அவ்வாறு ஊதப்பட்டவுடன் ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் தங்களுடைய மண்ணறையில் இருந்து தங்களின் இரட்சகனின் பக்கத்திலே விரைந்தோடி வருவார்கள். காலு, வந்தவர்கள் சொல்வார்கள், யா வைலனா மம் பாசனா மிம் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களை எங்களின் தங்கும் இடத்திலிருந்து எழுப்பிவிட்டவர்கள் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது கூறப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வ ஸதகல் முர்ஸலூன், இதுதான் அளவற்ற அருளானாகிய ரஹ்மான் வாக்களித்திருந்தானே, மேலும் ரசூல்மார்கள் எல்லாம் உண்மைப்படுத்தியிருந்தார்களே அந்த விஷயம் என்று அவர்களுக்கு கூறப்படும். இன் கானத் இல்லா ஸைஹத்துன் வாஹிதா ஃபைதாஹும் ஜமீஉல் லதைனா முஹ்தரூன், அப்பொழுது ஒரே ஒரு பேரிடும், ஒரே ஒரு பேர் முழக்கம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த முழக்கம் பெரும் சப்தம் கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் நம்மிடத்திலே ஒன்று சேரப்படுவார்கள். அந்நாளையிலே எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநீதம் செய்யப்படாது, அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வலா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், மேலும் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்தீர்களோ அந்த காரியத்திற்கு மாத்திரம்தான் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படுமே தவிர, அதற்குண்டான கூலி கொடுக்கப்படுமே தவிர, அதைவிட வேறு எதுவும் தரப்பட மாட்டாது என்று அங்கே கூறப்படும்.
இன்னா சுஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். நிச்சயமாக சொர்க்கத்தின் வாசிகள் சொர்க்கவாதிகள் அந்நாளையிலே மிகவும் மகிழ்ச்சியான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ஸிலாலின் அல் அராயிகி முத்தகிவூன். அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் கட்டில்களிலே சாய்ந்தவர்களாக அவர்கள் நிழல்களிலே இருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்து வ லஹும் மா யதஊன். அவர்களுக்கு அங்கே பழங்கள் எல்லாம் இருக்கும், மேலும் அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அவைகளும் அங்கே கிடைக்கும். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹீமுடைய இரட்சகனாகிய ரஹீமிடமிருந்து சலாம் என்ற கவுல் வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். இப்பொழுது நாம் பார்ப்போம். ஓ நுஃபிஹ ஃபி சூர், குழல் ஊதப்படும். சூர் என்று சொன்னால் பெரும் குழலுக்கு சொல்லப்படும். அந்த குழல் ஊதப்படும். ஊதக்கூடியவர்கள் யார்? ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள்தான் அந்த சூர் ஊதுவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் முதலிலே ஒரு சூர் ஒன்றை ஊதுவார்கள். அந்த சூர் ஊர்பட்டவுடன் எல்லா மிருகங்கள், மனிதர்கள், ஜின்கள், வனவிலங்குகள் எல்லாமே திக்குமுக்காடி திணறி போய் அது காற்றை விட்டு வெளியில் வந்துவிடும். மக்களோடு மக்களாக கலந்து நிற்கும். ஆடு மாடுகளும் இருக்கும், மிருகங்களும் இருக்கும், சிங்கம், புலி எல்லாமே அருகருகே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெரும் திடுக்கத்திலே ஒரு சிங்கமோ புலியோ மற்றவர்களை அடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதற்கும் வராது. அதே போல ஆடு மாடுகளாக இருக்கக்கூடியதற்கும் தங்களை இந்த சிங்கமோ புலியோ கரடியோ கடித்து புதறிவிடும் என்ற பயமும் அங்கே இருக்காது. மனிதர்களுக்கும் அந்த பயம் இருக்காது. எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக அங்கே கலந்து போய் நிற்கும். அந்த பெரும் திடுக்கத்திலே அங்கே இருக்கும். அதன் பிறகு இரண்டாவது முறையாக ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஓதுவார்கள். அவ்வாறு ஊதியவுடன் உலக அழிவு என்பது ஏற்படும். வானங்கள் எல்லாம் இடிந்துவிடும். பூமிகளில் இருக்கக்கூடிய மலைகள், கட்டிடங்கள் எல்லாம் தகர்ந்து தூசியாக ஆகிவிடும். பெரும் பெரும் மலைகளாக இருக்கக்கூடியவைகளை உடைந்து தகர்ந்து பஞ்சு போன்று பறக்க ஆரம்பித்துவிடும். இந்த நேரத்தில் கடல் தீப்பற்றி எரியும். இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். சூரியனுக்கும் அழிவு ஏற்பட்டுவிடும். இந்த சூழ்நிலையிலே எல்லாமே இடிந்து பாலைவனத்தை போன்றே எல்லாம் ஆகிவிடும். இருக்கக்கூடிய பெரும் பெரும் கட்டிடங்கள் எல்லாம் அங்கே காணாமல் போய்விடும். மலைகளை பறக்கிறது என்று சொன்னால் மற்ற விஷயங்களை பற்றி நாம் கூற வேண்டியதில்லை. மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புற்றீசல் போன்று இந்த மழை காலத்திலே விளக்குகளிலே எரியக்கூடிய ஈசல்கள் எல்லாம் எப்படி அந்த ரெக்கைகளை இறங்கி அங்கே சிதறி கிடக்குமோ அதே போன்று சிதறி கிடந்து விடுவார்கள். இது இரண்டாவது முறை ஊதக்கூடிய சூர். அதன் பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 40 நாட்களுக்கு அப்படியே விட்டு விடுவான். 40 வருடங்களுக்கு. அவ்வாறு விட்ட பிறகு மூன்றாவது முறையாக சூர் ஊதப்படும். இங்கே கூறப்படக்கூடியது மூன்றாவது சூர் தான். இந்த முஃபஸ்ஸிரீன்களை ஒரு சிலருடைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், 2 சூர் ஆரம்பமாக அந்த இரண்டும் சேர்ந்து ஒன்றுதான். என்னவென்று சொன்னால், முதலிலே எல்லா மக்களும் திடுக்கிடுவார்களே, அப்பொழுதே அந்த உலகம் என்பது அழிக்கப்பட்டுவிடும். மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் அந்த பாலைவனங்கள் போன்றே காட்சிகள் அங்கே காட்டிக் கொண்டிருக்கும். அதுதான் முதல் சூர். அதன் பிறகு கபறுகளிலே ஒவ்வொரு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த உடலை வைத்தாலும் சரி, அவர்கள் ஆலமுல் பர்ஸகியா என்ற ஒரு இடத்தில் தான் இருப்பார்கள். நாம் மண்ணிலே அடைக்கின்றோம், மண்ணறையிலே. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்லறையிலே கொண்டு போய் அடைக்கின்றார்கள். மற்றவர்கள் எரித்து விடுகின்றார்கள். ஒரு சிலர்கள் கடலிலே மூழ்கி விடுகின்றார்கள். இதற்கு முன்பெல்லாம் கடலிலே ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால்
அவர்களை கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்க மாட்டார்கள், அங்கே இறக்கி விடுவார்கள். அங்கே மீன்கள் எல்லாம் கொத்தி அதனை சாப்பிட்டு விடும். இப்படி இருக்கின்ற பொழுது ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மீன்கள் எல்லாம் ஒருவருடைய உடலை கொத்தி குதறி அடிக்கிறது என்று சொன்னால் அவருடைய உடலை எங்கே தேடுவது? அந்த கொத்தி குதறி எடுத்த மீன்கள் எல்லாம் ஒன்று ஸ்ரீலங்கா திசைக்கு சென்றிருக்கும், இன்னொன்று அமெரிக்கா திசைக்கு சென்றிருக்கும், ஒன்று ஆப்பிரிக்கா திசைக்கு சென்றிருக்கும். அப்படி என்றால் இவருடைய உடல் எங்கே? ஒன்று ஒரு துண்டு ஆப்பிரிக்காவில், இன்னொரு துண்டு அமெரிக்காவில், இன்னொரு துண்டு இந்தியாவில், இலங்கையிலே. இவை எல்லாமே இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய உயிரை ஆலமுல் பர்ஸகியா என்பதிலே வைத்திருப்பான். 3 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆலமுல் துனியவியா, ஆலமுல் உஹரவியா, ஆலமுல் பர்ஸவியா. இப்பொழுது நாம் வாழக்கூடிய உலகமாகிறது ஆலமுல் துனியவியா. அதன் பிறகு நமக்கு விசாரணை என்று இருக்கிறதை, அந்த சொர்க்கம் நரகம், அதெல்லாம் ஆலமுல் உஹரவியா. இந்த இருக்கக்கூடிய மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் நடுவிலே இறந்தவர்கள் உலகம் முடிவு நாள் வரை இருக்கின்றார்கள், அது ஆலமுல் பர்ஸகியா. அந்த உலகிலே அந்த மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் யார் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி, உடல்கள் எல்லாம் மண்ணை தின்றுவிட்டாலும் சரி, அந்த உடலினுடைய ஒரே ஒரு சிறு பகுதி, அது முகந்தண்டினுடைய கடைசி ஒரு சிறு எலும்பினுடைய துணி, வெட்டுக்கிளியினுடைய கண்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி மாத்திரம் அழியவே அழியாது. அதிலிருந்து தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் உயிரை எழுப்புவான். அப்பொழுது அல்லாஹு தஆலா அங்கே ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரிய உதயவுடன் எல்லா உயிர்களும் பறந்து சென்று அந்த இதனை அமர்ந்துவிடும். அதன் பிறகு அங்கே உடலெல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த உயிரும் வந்து சேர்ந்துவிடும். இவர்கள் எல்லாம் விசாரணைக்காக எழுப்பப்படுவார்கள். இங்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவது கடைசி சூர். அந்த சூர் ஊதப்பட்டவுடன் ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி, அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களில் இருந்து எழுந்திருப்பார்கள். இலா ரப்பிஹிம், அவர்களுடைய இரட்சகனின் பக்கம் வரைவார்கள். என்சிலூன், விரைந்த வண்ணம் வருவார்கள். விரைந்த வண்ணம் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களாக வருவதில்லை, மாறாக அல்லாஹினுடைய கட்டளை வாருங்கள் என்றவுடன் அவர்கள் அதிரடியாக அடித்து பிறண்டு விரந்தோடி வருகின்றார்கள். ஒரு இடத்திலே அங்கே மணி அடிக்கப்படுகிறது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திலே விரைந்தோடி செல்கின்றார்கள். அதே போன்று ஒருவருக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறது என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? சங்கு ஊதுகிறார்கள். அந்த சங்கு ஊதியவுடன் உடனடியாக எல்லா வேலைக்காரரும் விரைந்தோடி விலை சென்று விடுகிறார்கள். அதே போன்றுதான் இங்கு சூர் ஊதப்படுகிறது. சூர் ஊதப்பட்டவுடன் எல்லோரும் விறுவிறுவிற என்று சொல்லி வருகின்றார்கள். அந்த சூருக்கும், அதாவது முதலாவது ஊதப்பட்ட சூர் உலக அழிவுக்கும் இரண்டாவது ஊதப்படக்கூடிய அந்த சூருக்கும் மத்தியிலே 40 ஆண்டுகள் இடைவெளி ஏற்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். 40 வருடங்கள் அங்கே இடைவெளிப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், அந்த 40 வருடங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பூமியிலே எந்த விதமான ஒரு உயிரினமும் இருக்காது, எல்லாமே பாலைவனமாக தான் இருக்கும். அதன் பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தஹத்தல் அர்ஷ், அந்த அர்ஷினுடைய கீழ்ப்பகுதியிலே இருந்து ஒரு மலையை பொழிய செய்வான். அந்த மலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்களுடைய அந்த இந்திரிய துளியை போன்று இருக்கும். அந்த மலைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் மாயுல் ஹயவான் என்று, பிராணியினுடைய நீர் என்று அதற்கு பெயர் இருக்கின்றன. அந்த மலை பொழிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உடல்களும் உயிர் பெற்று, எப்படி இந்த தாவரங்கள் தங்களுடைய இலையிலிருந்து முளைத்து இலையில் விட்டு வருகின்றனவோ அதே போன்று எல்லா 40 வருடங்களிலே எல்லா உயிர்களும் அதன் பிறகு என்ன செய்யும்? இழந்து எல்லோரும் என்ன செய்வார்கள்? அல்லாஹினுடைய விசாரணைக்காக வேண்டி வருவார்கள். இதைதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே குறிக்காட்டுகின்றான். அவர்கள் இறைவனிடத்திலே விரைந்தோடி வருவார்கள். வருகின்ற பொழுது கூறுவார்கள், காலோ
யா வைலனா மம் பாசனா மிம் மர்கதினா. மர்கது என்று சொன்னால் தங்கும் இடம், உறங்கும் இடம் இதற்கு கூறப்படும். எங்களுடைய உறங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பிவிட்டது யார் என்று அவர்கள் மிகுந்த கைசேதத்துடன் எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமை என்று புலம்பிக் கொண்டே அங்கே வருவார்கள். அப்பொழுது கூறப்படும், இது மலக்குமார்கள் கூறுவார்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மூமினானவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இதற்கு முன்பு கூறிக்கொண்டிருந்தீர்கள் மத்தாஹாதல் வாகு இன்குந்தும் சுவாதிக்கேன், எப்பொழுது அந்த மறுமை நாள் வரும், எப்பொழுது அந்த மறுமை நாள் வரும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களவா, அந்த மறுமை நாள் தான் இந்த மறுமை நாள் என்று அங்கே கூறுவார்கள். அதை தான் கூறுவார்கள், ஹாதா மாவாதுர் ரஹ்மான் வசதக்கல் முர்சலும், எந்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரஹ்மான் வாக்களித்தானோ, மேலும் ரசூல்மார்கள் நபிமார்கள் எல்லாம் எதை உண்மைப்படுத்தியிருந்தார்களோ அந்த நாள் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, அதுதான் இந்த நாள் வந்திருக்கிறது என்று அங்கே இவர்களுடைய கேள்விகளுக்கு அங்கே பதிலாக கூறுவார்கள். இப்பொழுது ரஹ்மான் என்று ஏன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அங்கே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், ரஹ்மான் என்றால் நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் தான் ரஹ்மான். அதே நேரத்தில் மறுமையிலே அல்லாஹு தஆலா ரஹீமாக ஆயிடுவான். ரஹீம் என்றால் நல்லவர்களுக்கு மட்டுமே கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்பொழுது இந்த இடத்தில் என்ன செய்யணும்னா ரஹ்மான், ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா வாக்களித்துக் கொண்டே இருந்தான். அதன் காரணத்தினால் மாவாத ரஹ்மான் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சதக்கல் முர்சலூன், ரசூல்மார்களும் நல்லவர்களும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் வரும் என்று, அந்த நாள் தான் இந்த நாள் என்று அங்கே கூறப்படும். இப்பொழுது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், எங்களை படுக்கையிலிருந்து எழுப்பிவிட்டது யாரு என்று கூறுகின்றார்கள். அதாவது இதற்கு முன்பு இந்த மறுமையினுடைய நாளைக்கு முன்பாக கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்றும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, முஜாஹிது, ஹசன் இவர்களெல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், எனாமூன நௌமத்தன் கப்லல் பாசி, அவர்கள் ஒதாலிக்க பைனன் நஃபஹத்தைனி, இரண்டு சூருக்கு மத்தியிலே கொஞ்ச நாள் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தூங்கக்கூடிய ஒரு வசதியை கொடுப்பான். எனவே தான் என்ன செய்கின்றார்கள், எழுந்தவுடன் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியது யாரு என்று கேட்கின்றார்கள். அது ஒரு கருத்து. இன்னொன்று என்னவென்று சொன்னால், அந்த ஏற்கனவே அந்த கபருக்குள்ளிலே அல்லது ஆழங்கள் வருசகையிலே கடுமையான வேதனைகளை முன்வைத்திருப்பார்கள், அனுபவித்து இருந்திருப்பார்கள். இங்கு பார்க்கக்கூடிய மறுமையினுடைய மிக கடூரமான அந்த காட்சிகளையும் திடுக்கத்தையும் கண்டவுடன் அவர்களுக்கு பழையதெல்லாம் தூக்கத்தை போன்று தெரியும். எனவே அந்த தூக்கத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தது யாரு என்று அந்த நேரத்திலே கேட்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் கூறப்பட்டுவிடும், என் காணத்து இல்லா சைஹத்தம் வாஹிதத்தன் ஃபைதாகும் ஜமியுள்ளதேன மகளரும். அந்த நேரத்தில் அந்த முழக்கம் இருக்கிறதே, அந்த சங்கு ஊதப்படுகின்றதே, அது ஒரே ஒரு சப்தத்தை தவிர, ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சப்தம் கேட்டவுடனேயே அவர்கள் அனைவரும் நம்மிடத்திலே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றான். சில நேரம் பார்ப்போம், அந்த திடுக்கத்தில் கடூரமான சில நம்ம நேரத்தில் என்ன செய்வாங்க, குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய ஏன்னா பட்டாசு ஏதாவது ஒன்று விடுச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிடுவாங்க. அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க, என்ன திடீர்னு ஆச்சு, ஒன்றும் தெரியல, பக்கத்தில் பட்டாசு விடிச்சாங்க, அவ்வளோதான், அன்னைக்கு ஸ்டக்கான குழந்தை தான் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க வருவாங்க. நம்மளுக்கு சில பேர் குழந்தைகளை ஓதி கொடுத்து வருவாங்க, என்னங்க இந்த மொழி முழிக்குது, இல்லைங்க தீபாவளியில் பட்டாசு வெடித்தாங்க, ஒரு சத்தம் தான், அதுலேயே அந்த குழந்தை அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ சாதாரண இந்த பட்டாசுக்கே இவ்வளோ ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, மிகப்பெரிய இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊதுகின்ற பொழுது அந்த நிலைமை எவ்வளவு திடுக்கமாக இருக்கும். ஒரே ஒரு சப்தம் தான், அங்கே அந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உள்ளங்களுக்கும் அது எத்தி வைக்கப்படும். எல்லோரும் என்ன செய்வார்கள், கபருக்குழியிலே இருந்து விரைந்தோடி வருவார்கள், வந்து அல்லாஹ்விற்கு முன்பாக ஆஜராகி விடுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு இதை வைத்து மலக்குமார்களை வைத்து என்ன செய்து விடுவான், அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி விடுவான். இப்பொழுதுதான் அவர்கள் மிகுந்த ஒரு கவலையோடு இருப்பார்கள். அப்பொழுது
அல்லாஹ் தஆலா என்ன கூறுவான் என்று சொன்னால், ஃபல்யௌம லா துظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون. நியாய தீர்ப்பு நாள் வழங்கப்பட இருக்கின்றது. ஜட்ஜியாரு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜட்ஜாக இருக்கின்றான். அவனுக்கு முன்பு எந்த விதமான ஒரு பொய் சாட்சிகளோ மற்ற விஷயங்களோ எதுவும் அங்கே ஈடுபடாது. அதே போல் இங்கே அந்த உலகத்தில் உள்ள ஜட்ஜிகளை ஏமாத்துகிற மாதிரி, அவங்கள்ட்ட என்ன கண்ணீர் வடிக்கிற மாதிரி நடித்து காட்டுற மாதிரிலாம் அங்கே என்ன எதுவும் செல்லப்படாது. எனவே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன கூறுகிறான் என்றால், ஃபல்யௌம லா துظلم نفس, இந்த நாளையிலே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்படாது. எந்த ஒரு ஆத்மா என்று வருகின்ற பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களும் இருக்கின்றார்கள், ஜின்கள் இல்லாத மற்ற படைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல எத்தனையோ மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லா ஆத்மாக்களும் அங்கே கொண்டு வரும். மிருகங்கள் ஆக இருக்கிறது, வனவிலங்குகள் எத்தனையோ மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிட்டிருக்கும். இப்பொழுது அதற்கு என்ன தீர்ப்பு என்று சொன்னால், எது இதெல்லாம் அடித்து சாப்பிடப்பட்டனவோ அவைகள் எல்லாம் அந்த வனவிலங்குகளை என்ன செய்யும், முட்டிக்கொள்ளும். அதே போன்று ஒரு பெரிய ஆடு ஒரு சிறிய ஆட்டை முட்டி கொன்றுவிட்டது என்று சொன்னால், அந்த சிறிய ஆட்டிற்கு அல்லாஹ் தஆலா பெரும் பலத்தை கொடுப்பான். எது முட்டி கொன்றது அந்த உலகத்தில் அதை அந்த இடத்தில் முட்டி கொன்றுவிடும். அதற்கு அத்துடன் தீர்ப்பு முடிந்துவிடும். அதன் பிறகு அது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கெல்லாம் போவதெல்லாம் இருக்காது, மனிதர்களை கொன்று. அத்துடன் அது சாப்டர் க்ளோஸ் ஆகிவிடும். இப்பொழுது குஃபார்களை பற்றி வருகின்ற பொழுது என்னதென்று சொன்னால், அவர்கள் கூறப்படும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று கூறிவிட்டு, வலா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், நீங்கள் எந்த அமல்களை செய்தீர்களோ அவற்றை தவிர பிற விதமான கூலிகள் எல்லாம் கொடுக்கப்படாது. நீங்கள் செய்த அந்த தீய வினைகளுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும். அதே போன்று நல்ல விஷயங்கள் செய்தவர்களுக்கு நல்லதுக்குண்டான கூலிகள் கொடுக்கப்படும் என்று அங்கு அறிவிக்க செய்யப்பட்டுவிடும். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்ற பொழுது, இது குஃபார்களுக்கு மாத்திரம்தான். ஏன்னு சொன்னால், குஃபார்களுக்கு என்னென்றால் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் உண்டான தண்டனை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அதே நேரத்தில் நல்லவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், நல்லவர்களுக்கு அவர்கள் செய்ததற்குண்டான நன்மைகளும் கொடுக்கப்படும். இது தவிர போனஸாகவும் பலதை அங்கே வழங்கப்படும் என்று அங்கே கூறுகிறார். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விரும்பிய அளவுக்கு அங்கே கொடுப்பான். அந்த செய்த அமல்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பான் என்பது அல்ல. உதாரணமாக, ஒருவர் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர் செய்த நன்மைக்குண்டான கூலியை இங்கே கொடுத்து விடுவான். அதன் பிறகு நிறைய செல்வங்கள், நிறைய பொக்கிஷங்கள், நிறைய அறுப்படைகளை எல்லாம் அங்கே வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழை கேட்பான், என்ன அல்லாஹ், நான் தொழுதேன், அதற்குண்டான கூலியை பெற்றுவிட்டேன், நோன்பு வைத்தேன், ஜக்காத் கொடுத்தேன், என்னால் முடிந்த அளவுக்கு தர்மங்கள் செய்தேன், அதற்கெல்லாம் பெற்றுவிட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நியமத்துகளெல்லாம் எனக்கு அதிகப்படியாக போனஸாக கிடைக்கின்றது, இது எதற்கென்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, உன்னை சில நாட்கள் வறுமையிலே வாட்டி எடுத்தேன், பல நாட்கள் உன்னுடைய அடுப்பிலை எரியாத ஒரு நிலையில் இருந்து பசிப்பட்டினியில் வாடினாய், உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் மிகுந்த ஏழ்மையாக இருந்தார்கள், உடுக்க உடையில்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததல்லவா? ஆமாம், அதற்கு பகரமாக தான் இந்த பங்களாவை ஏற்பாடு செய்தேன், இந்த குளங்களை ஏற்பாடு செய்தேன், இந்த தோட்டம் துறவுகள்லாம் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியான் மிகுந்த ஒரு ஆச்சரியப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அதே போன்று நோயிலே கிடந்தவர்கள் அவர்களுக்குண்டான அருட்கொடைகள் அங்கே வழங்கப்படும். அதே போன்று ஒரு சிலர்கள் துவா கேட்டிருப்பார்கள், அந்த துவா என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. நாம் என்ன செய்கின்றோம், என்ன யாருலா நான் கேட்டு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது என்று சலித்துக் கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த துவாவை என்ன செய்கின்றான், அப்படி பத்திரப்படுத்தி மறுமை நாளையிலே என்ன செய்கின்றான், அங்கே கொடுப்பான். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், நான் செய்த நல்லமல்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் நான் பெற்றுவிட்டேன், இது தவிர மேலும் அதிகமான இதெல்லாம் வருகின்றன, இது என்ன என்று கேட்கின்ற பொழுது, நீ ஒரு முறை என்னிடம் துவாய் கேட்டாய், கெஞ்சினாய், ஆனால் நான் கொடுக்கவில்லை. ஆமாம், கெஞ்சினேன், கொடுக்கவில்லை. அதற்கு பகரமாக நான் இதை ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன், இதை பெற்றுக்கொள்கிறவுடன் உடனே அவன் சும்மா, அடடாடா, என்னுடைய எல்லா துவாவையும் நீ நிராகரித்திருந்தால்
இன்னும் நான் என்னென்னவெல்லாமோ பெற்றுக்கொண்டிருப்பேனே, இதெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயே என்று அங்கே அடியான் வருத்தப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அவன் செய்த அமல்களுக்கு மாத்திரமா பொறுத்திருக்கின்றான்? இல்லை, அவன் செய்ததை விட மேலும் எக்ஸ்ட்ராவாக போனஸாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே பல சலுகைகளை வழங்கியிருக்கிறார். அதை போன்று சிலர்கள் துன்பத்திலே சிக்கி கொண்டிருப்பார்கள், பல வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்வான்? அந்த வேதனைக்கு பகரமாக அல்லது போர்க்களத்தில் பல காயங்களை பெற்றிருப்பார்கள், அதற்கு பகரமாக பல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் வழங்குவான். அப்பொழுது அந்த அடியான் என்ன செய்வான் என்றால், என்னை பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரை, ஏன்னா கபர் குழிக்கு போகின்ற வரை என்னை துன்பத்திலேயே போட்டு வாட்டி வதக்கி இருந்தால் இன்னும் நான் ஏராளமான விஷயங்களை நிரந்தரமாக பெற்றிருப்பேனே, என்னை சுகமாக வாழ வைத்து விட்டாயே என்று கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இன்னைக்கு கூட எத்தனையோ பணக்காரங்களாம் இருக்காங்க, நாளைக்கு அங்கே போயிட்டு அடடா என்னை ஏழ்மையிலே வாழ வைத்திருந்தால் நானும் இதை போன்று பெற்றிருப்பேனே என்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. யாரு? ஹஸ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு ஹஸ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரும் செல்வத்தை கொடுத்திருந்தான். அவர்கள் சொன்னார்கள், நான் மண்ணை தொட்டால் கூட அது பொன்னாக மாறிவிடுமோ தெரியவில்லை, அந்த அளவுக்கு எனக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வாரி வழங்குகிறான் என்று கூறுவார்கள். அதே போன்று அவர்கள் ஏராளமான முறையில் செல்வங்களை எல்லாம் தர்மங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களும் சரி, ஹஸ்ரத் உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி வழங்கி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர்ரஹ்மானே அன்த மினல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சொர்க்கவாதி என்று ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நபர்களுக்கு சொர்க்கவாதி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 10 நபர்கள், இது தவிர பல பேரை இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனை அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் சொர்க்கவாதி தான் என்ற சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள். ஆனால் சொன்னார்கள், எல்லா சஹாபாக்களும் சென்ற பிறகு மிக தாமதமான முறையில் தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். ஏறத்தாழ 500 வருடங்கள் அங்கே சொர்க்கத்தினுடைய வாசல்களை காத்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழுத ஆரம்பித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை எல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த கணக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டியர் அக்கௌண்ட்ஸ் மாதிரி நான் சரிதான் போப்பேன் நான் எல்லாம் அப்படின்ட்டு போடக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் துளி துளியாக ஒவ்வொன்றாக கணக்கிட்டு வருகின்ற பொழுது ஏறத்தாழ 500 வருடங்கள் ஆகிவிட்டன. எனவே நீங்கள் அவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்கு நான் இப்பொழுதே வாரி வழங்கி விடுகிறேன், அனுமதித்தார்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் போகாது அப்படின்னு சொல்ல முடியாத, அது உன்னுடைய விருப்பம்பா அப்படின்ட்டார். உடனே அவர்கள் விரைந்தோடி சென்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழையுங்கள், எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வெறும் கையுடன் இருக்க வேண்டாம் என்று நீங்கள் உத்தரவிடுங்கள். அவர்களுக்கு அவருடைய உறவினர்கள், அதே போன்று ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு தம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களை உதவி செய்யுங்கள், எல்லாவற்றையும் ஒரேடியாக கொடுத்துவிட வேண்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக செல்வந்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் போனாலும் தெரியும், எதுவுமே கையில் இல்லையா, இப்படி போய்கொண்டே போயிட்டே இரு அப்படிமா, ஏதாவது இருக்கா ஒரு இன்ட்டு போட்டு வச்சுருவாங்க, நீ தனியாக அங்கே நில்லுப்பா அப்படின்னு. இல்லை நான் அது கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இருந்ததுக்கப்புறம் இவனை நிச்சயமாங்க அங்கே சொந்த பந்தம்லாம் இருக்கும், ஆக போனாங்களே என்னாச்சுன்னு தெரியல, எது ப்ராப்ளமாக இருக்கும். அதன் பிறகு வாடி வளர்ந்து போய் நான் நூலாகி அங்கே வெளியே வருவார். ஏன் இந்தமே ஆயிடுச்சு? இல்லை நிறைய லக்கேஜ் வச்சுருந்தேன். அப்போ சாதாரணமான முறையில் இந்த உலகத்திலேயே லஞ்சங்கள் கொடுக்கப்படக்கூடிய இந்த உலகத்திலே இந்த ஊர்களிலே இந்த மாதிரி கேள்வி கணக்குகள் தாமதம் என்று சொன்னால் மறுமையிலே செல்வத்துடன் இருக்கக்கூடியவர்கள் போக முடியுமா?
செல்வந்தர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சரி, அடுத்து என்னவென்று சொன்னால், இதெல்லாம் பார்க்கும்போது யார் முதல்ல போவாங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் உள்ளவங்கலாம் வந்து டக்கு டக்குன்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் வாசிகள்லாம் கொஞ்சம் மீடியமாக தான் போவாங்க. சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மையும் அந்த முதலாளர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவருடைய கூட்டத்தில் சேர்த்தருவானாக. ஆக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இப்படிப்பட்ட சலுகைகளை எல்லாம் அவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருப்பான். எனவே தான் அல்லாஹ் கூறினான், வலா தஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன் இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம. சரி, அந்த சொர்க்கவாசிகள் அந்த நாளையிலே என்ன செய்வார்கள் இப்படி பார்க்கின்றோம். இப்பொழுது சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே என்ன நடைபெறும் என்று சொன்னால், அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இடத்திலே தங்களுடைய காரியத்திலே மிகவும் விறுவிறுப்பாக இருப்பார்கள். ரொம்ப பிஸியாக இருப்பார்கள். யார் பிஸியாக இருப்பாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் வந்து துளை போடும்போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க அங்கே பிஸியாக இருக்க முடியாது. இங்கே பிஸியாக இருந்தால் அங்கே பிஸியாக இருக்க முடியாது, இங்கே பிஸி இல்லாமல் இருந்தால் அங்கே பிஸியாக இருக்கலாம். சரி, மிக மகிழ்ச்சிகரமான காரியத்தில். மகிழ்ச்சிகரமான காரியம் என்றால் என்ன? ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. நல்ல முறையில் உண்பது, நல்ல முறையில் குடிப்பது, பானங்களை அருந்துவது, மனைவிமார்களுடன் என்ஜாய் பண்ணுவது, இதுதான் அவருடைய அதிகமான ஒரு இன்பத்திலே திளைத்து கொண்டு இருப்பார்கள். யார் மனைவிமார்கள் என்று சொன்னால், இந்த உலகிலே இருக்கக்கூடிய மனைவிமார்களும் அங்கே நல்லவர்களாக இருந்தால் அங்கே அவர்கள் ஜோடி சேர்த்து வைக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹூர்லின் பெண்கள் எல்லாம் அங்கு மனைவியாக ஆக்கப்படுவார்கள். ஆனால் அந்த ஹூர்லின் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் இவருடைய மனைவிகள் தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே இருப்பதை போன்ற ஒரு சக்கராத்தி சண்டைகள்லாம் அங்கே ஏற்படாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்களை எல்லாம் எடுத்து விடுவான். அதனால் அவர்கள் எல்லாம் அங்கே மனைவிமாரெல்லாம் அங்கே தலைவியாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதை பற்றி எந்த விதமான ஒரு சங்கடமும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது வந்து ஒரு பெண் இருக்கின்றால், அந்த பெண்ணுடைய கணவர் இருந்தால், அவர் தவறிவிட்டார், அதன் பிறகு இன்னொருவரை அவர் கணவராக பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இப்பொழுது இவர்கள் யாருக்கு மனைவியாக இருப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பெண்மணி அவர்கள் அந்த பெண்மணிக்கு மிகுந்த உகந்தவராக இந்த இரண்டு கணவர்களை யார் இருந்தார்களோ அவர்கள் அந்த மறுமை நாளையிலே அவர்களுக்கு மனைவியாக இருப்பார்கள். அதே போல உண்பது குடிப்பதெல்லாம் அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுப்பான். முதலில் எதை கொடுப்பான் என்று சொன்னால், மீனினுடைய ஈரல் ஒன்று, சுவையான ஒரு ஈரல் ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அங்கே உணவாக கொடுக்கப்படும். மேலும் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு எல்லா விதமான செல்வம், எல்லா விதமான பழங்கள், கனிகள் வகையான முறையில் அங்கே கிடைத்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் அவர்கள் உண்ணு கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது வேதக்காரர் ஒருவர் கேட்டார், என்ன நபியே, நீங்கள் உங்கள் முஸ்லீம்கிட்ட வந்து ரொம்ப ஆசை காட்டி கொண்டே இருக்கிறீர்களே, அதை சாப்பிடுவாங்க இதை சாப்பிடுவாங்க, இந்த சொர்க்கத்தின் பக்கம் ஆசை காட்டி நீங்கள் இருக்கின்றீர்களா? அப்படி என்று சொன்னால் உங்களுடைய மக்கள் எல்லாம் சொர்க்கத்தின் நல்ல முறையில் உண்டு குடித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலே கழிவும் கிடையாது என்கின்றீர்கள். அப்படி என்றால் எப்படி ஜீரணமாகும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ராய்ஹத்துன் பையிபா, அவர்களுக்கு வந்து ஒரு ஏப்பம் ஒன்று வெளியாகும். அந்த ஏப்பம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஹாதா, அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருவகன் மின், அவரது வந்து கஸ்தூரியை விட மிக சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வாடை மூலமாக வர செய்வான். அந்த ஏப்பத்திலே எல்லாமே ஜீரணமாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல அந்த சொர்க்கவாதிகள் வந்து இத்தனை மனைவிமார்கள் அங்கே கொடுக்கப்படும் என்று சொன்னால், ஒருவராக இருந்தால் எப்படி சமாளிப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 100 மனிதனுடைய ஒரு பலத்தை அங்கே கொடுக்கப்படுகிறான். இப்போ ஒரு பெரிய பாறை இருக்கிறது, அந்த பாறையை நம்மளால் தூக்க முடியுமா? முடியாது. 10 பேர் சேர்ந்து தூக்க முடியுமா? முடியாது. 100 பேர் சேர்ந்து தூக்க முடியுமா என்றால் 100 பேர் சேர்ந்தால் தூக்கிவிடலாம். அது கிட்டத்தட்ட ஒரு யானை. அப்படி என்று சொன்னால் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு யானையினுடைய அளவுக்கு அங்கே பலம் என்பது கொடுக்கப்படும். எனவே அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய இன்பங்களை அனுபவிப்பார்கள். மேலும் என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே வந்து வயதெல்லாம் மிக குறைவாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம்,
சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்க, நமக்கு வந்து வயசுலாம் ஆயிடுச்சு, பல்லெல்லாம் உண்டு போச்சு, சொர்க்கத்தில் போய் நம்ம எப்படிப்பா உண்றது, எப்படிப்பா கழிக்கிறது அப்படின்னு நினைப்பார்கள். அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த சொர்க்கவாசிகளுக்கு வயதெல்லாம் குறைக்கப்பட்டுவிடும். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிலிருந்து வானுலகிற்கு ஏற்றப்பட்ட எந்த வயதோ அந்த வயது தான், 33 வயதுகள் தான் அவர்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்போ 33 வயதுகளிலே அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், நல்ல பலமாக ஆயிடுவார்கள். அதுவும் பலம் என்றால் என்ன, ஒரு யானையினுடைய ஒரு பலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த வயோதிகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், வயதான ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், தாங்கள் துஆ செய்யுங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டீங்க, திருமதி போன்ற ஹதீஸ்லாம் வருகின்றது. அவர்கள் சொன்னார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னாங்க. ஓ அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடையாதான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சு கோச்சு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில சஹாபாக்கள் கூறி, நீங்கள் அந்த வயதான மூதாட்டிடம் போய் செல்லுங்கள், அஃபலம் தக்ராவ் அல் குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனை சொல்கின்றான், ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா, நாம் அந்த பெண்களை எல்லாம் குமரிகளாக ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறானே, நீங்கள் அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதவில்லையா என்று கேளுங்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள், ஆனால் கிழவியாக போக மாட்டீர்கள், குமரியாக மாற்றப்பட்டு போவீர்கள் என்று சொன்ன உடனே அந்த கிழவிக்கு வந்து சிரிப்பாக அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை அந்த சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அடுத்து, இன்னா அஸ்ஹாபுல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹும் ஹும் வ அஸ்வாஜுஹும், அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் ஃபீ ஸிலாலின் அலல் அராயிகி முத்தகீஊன், அவர்கள் கட்டில்களிலே சாய்ந்த வண்ணமாக நிழல்களுக்கு கீழே இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் வந்து சூரியன் கிடையாது. அப்படி என்று சொன்னால் எப்படி வெளிச்சம் வரும், எப்படி நிழல் வரும் என்று ஒரு கேள்வி வரும். அரிசினுடைய வெளிச்சம் மற்றவற்றினுடைய வெளிச்சங்கள்லாம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய அந்த வெளிச்சத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய மரங்கள் அவைகள் எல்லாம் நிழல் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நிழல்களிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். மேலும் லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்து வலஹும் மா யதஊன், அவர்களுக்கு ஏராளமான பழங்கள் எல்லாம் இருக்கும். இது தவிர அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ எல்லாம் கிடைக்கும். சலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், மேலும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தன்னுடைய இரட்சத்திலிருந்து வாழ்த்துக்கள், நீங்கள் நல்ல முறையில் இருங்கள், நல்ல முறையில் அனுபவியுங்கள், நல்லாக உண்ணுங்கள், நல்லாக சுகம் அனுபவியுங்கள், நல்லாக மகிழ்ச்சியாக இருங்கள். இது போன்ற விஷயங்கள் தான் அந்த சலாம் என்று சொன்னால் அதிலே எல்லாமே அடக்கமாகிவிடும். அதுதான் சலாம் உண்டாவதாக என்று கூறப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தார்கள் அனைவருடைய பாவத்தையும், குறிப்பாக இந்த சபையிலே கலந்து கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்தினருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கருவாயாக. துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், இந்த நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை, நல்ல முறையில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருவாயாக. ரஹ்மானே, கிருபையுள்ள நாயகனே, அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும், உன்னுடைய நிக்காவை அடையக்கூடிய பாக்கியத்தையும், உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் தந்துருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين. صلى الله